அனைவருக்கும் வணக்கம். உண்மை செய்திகள் உடனுக்குடன் கிடைக்கணும்னா, மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானையும் சேர்த்து பிரஸ் பண்ணிக்கங்க. இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிட்டு வீடியோவ தொடர்ந்து முழுமையா பாருங்க. இன்று வெளியான முக்கிய அறிவிப்புகள இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோவ தொடர்ந்து பாருங்க. நலத்துறை அதிகாரிகளுடன் முதலமைச்சர் ஆலோசனை. தமிழக முதலமைச்சர் இன்று ஆதிதிராவிடர் நலத்துறை மற்றும் பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அதிகாரிகளுடன் முக்கிய ஆலோசனை கூட்டம் நடத்துகிறார். இந்த கூட்டத்தில் புதிய நலத்திட்டங்கள், ஏற்கனவே நடைபெற்று வரும் திட்டங்களின் முன்னேற்றம், பட்ஜெட் ஒதுக்கீடுகள் மற்றும் பயனாளிகளுக்கு உதவிகள் விரைவாக செல்லும் வகையில் மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து விவாதிக்கப்படுகிறது. திருவள்ளூர் அமோனியா வாயு கசிவு குறித்து அவசர நடவடிக்கை. திருவள்ளூர் பகுதியில் ஏற்பட்ட அமோனியா வாயு கசிவு சம்பவத்தை தொடர்ந்து அரசு அவசர பாதுகாப்பு நடவடிக்கைகள் குறித்து முக்கிய முடிவுகளை எடுக்க உள்ளது. தொழிற்சாலைகளில் பாதுகாப்பு விதிமுறைகள் முறையாக பின்பற்றப்படுகிறதா, பொதுமக்களுக்கு ஆபத்து ஏற்படாத வகையில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளனவா என்பது குறித்து அதிகாரிகள் ஆய்வு செய்து வருகின்றனர். தமிழகத்தின் பல மாவட்டங்களில் மழைக்கு வாய்ப்பு. தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் இன்று மழை பெய்ய வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. குறிப்பாக சில இடங்களில் லேசானது முதல் மிதமானது மழை வரை பெய்யக்கூடும். பொதுமக்கள் தேவையற்ற பயணங்களை தவிர்த்து வானிலை அறிவிப்புகளை கவனமாக பின்பற்றுமாறு அறிவுறுத்தப்பட்டு உள்ளது. 14 மாவட்டங்களுக்கு மழை எச்சரிக்கை. சென்னை உள்ளிட்ட 14 மாவட்டங்களில் அடுத்த சில மணி நேரங்களுக்கு மிதமான மழை பெய்ய வாய்ப்பு இருப்பதாக எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. தாழ்வான பகுதிகளில் வசிக்கும் மக்கள் முன்னெச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும். மழை காரணமாக சாலைகளில் நீர் தேங்கும் வாய்ப்பு இருப்பதால் வாகன ஓட்டிகள் கவனமாக செல்ல வேண்டும். தஞ்சாவூர் மாவட்டத்தில் திட்டமிட்ட மின்தடை. தஞ்சாவூர் மாவட்டத்தின் சில பகுதிகளில் பராமரிப்பு பணிகளுக்காக இன்று திட்டமிட்ட மின்தடை அமலில் உள்ளது. மின்கம்பிகள், மின் மாற்றிகள் மற்றும் விநியோக அமைப்புகளில் பராமரிப்பு பணிகள் நடைபெறுவதால் குறிப்பிட்ட நேரம் வரை மின் விநியோகம் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டுள்ளது. பொதுமக்கள் தேவையான முன்னேற்பாடுகளை செய்து கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. சென்னை பகுதிகளில் மின் விநியோகம் தற்காலிக நிறுத்தம். சென்னையின் பல பகுதிகளில் இன்று பராமரிப்பு பணிகள் காரணமாக மின் விநியோகம் தற்காலிகமாக நிறுத்தப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. மின் விநியோகத்தின் தரத்தை மேம்படுத்தவும், எதிர்கால கோளாறுகளை தடுப்பதற்கும் இந்த பணிகள் மேற்கொள்ளப்படுகின்றன. பணிகள் முடிந்தவுடன் மின்சாரம் வழக்கம் போல் வழங்கப்படும். மயிலாடுதுறையில் மின் நுகர்வோர் குறைதீர் கூட்டம். மயிலாடுதுறை மாவட்டத்தில் மின் நுகர்வோர் குறைதீர் கூட்டம் இன்று நடைபெறுகிறது. இதில் மின் கட்டணம், மின்தடை, புதிய மின் இணைப்பு, பழுதுபார்ப்பு மற்றும் மின் விநியோக குறைகள் தொடர்பாக பொதுமக்கள் தங்கள் புகார்களை தெரிவிக்கலாம். பெறப்படும் மனுக்கள் மீது சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் நடவடிக்கை எடுப்பார்கள். தென்மேற்கு பருவமழை நிலவரம் தொடர்ந்து கண்காணிப்பு. தமிழகத்தில் தென்மேற்கு பருவமழை நிலவரத்தை அதிகாரிகள் தொடர்ந்து கண்காணித்து வருகின்றனர். மழை அதிகரிக்கும் பகுதிகளில் தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்க மாவட்ட நிர்வாகங்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளன. நீர்நிலைகள், அணைகள், கால்வாய்கள் மற்றும் தாழ்வான பகுதிகள் தொடர்ந்து கண்காணிக்கப்பட்டு வருகின்றன. தலைமைச் செயலகத்தில் துறை வாரியான ஆய்வுக் கூட்டங்கள். தமிழக தலைமைச் செயலகத்தில் பல்வேறு துறைகளின் செயல்பாடுகள் குறித்து தொடர் ஆய்வுக் கூட்டங்கள் நடைபெற்று வருகின்றன. அரசு திட்டங்கள் மக்களிடம் சரியாக சென்று சேர்கிறதா, திட்டங்களின் செயல்பாட்டில் தாமதம் உள்ளதா, அவற்றை விரைவுபடுத்த என்ன நடவடிக்கைகள் தேவை என்பதை குறித்து அதிகாரிகள் ஆலோசனை நடத்துகின்றனர். மாவட்ட நிர்வாகங்களுக்கு வழிகாட்டுதல்கள். மழை, மின்தடை, தொழிற்சாலை பாதுகாப்பு மற்றும் பொதுமக்கள் நலன் தொடர்பாக மாவட்ட நிர்வாகங்களுக்கு தேவையான வழிகாட்டுதல் வழங்கப்பட்டுள்ளன. அவசர நிலை ஏற்பட்டால் உடனடியாக நடவடிக்கை எடுக்க அதிகாரிகள் தயார் நிலையில் இருக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. பொதுமக்களின் பாதுகாப்பு மற்றும் அத்தியாவசிய சேவைகள் தடையின்றி நடைபெறுவதற்கு அரசின் முக்கிய கவனமாக உள்ளது. மேலும் இது குறித்த அப்டேட்கள் கிடைக்கணும்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானையும் சேர்த்து பிரஸ் பண்ணிக்கோங்க.